ஸ்கிரீன் ஷேர். ஓகே, நம்ம சீதாஹா இதுதான் நம்ம பார்த்தோம்ல. இது ஸ்திரீலிங்க பதமா இருந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே கன்ஃபியூஷன் இல்லைங்க. ஸ்திரீலிங்கம் படமா இருந்தா இந்த இடத்துல இருங்க, இப்ப சீதா யாஹா புத்ரி சுதா எழுதுங்க நீங்க எல்லாருமே. இதுக்கு ராதா யாஹா புத்ரி ரோஹிதா, உமா யாஹா புத்ரி உதயா, உதயா புத்ரி உதயா, சாரதா யாஹா புத்ரி சாம்பவி. அடுத்தது கௌசல்யா யாஹா புத்ரி ஹிதா. இதே மாதிரி இப்படி இது எழுதுங்க ஃபர்ஸ்ட். இதே வந்து அப்படியே நீங்க உல்டாவா எழுதினீங்கன்னா சுதாயாஹா மாதா சீதா, ரோஹிதாயாஹா மாதா ராதா, உதயாயாஹா மாதா உமா, சாம்பவி அப்படின்னு வந்திருக்கு. ஈகாராந்த பதம் இல்லையா? ஈகாராந்த பதம் எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். சாம்பவ்யாயாக, சாம்பவ்யாக இது எப்படி எழுதணும்னா சாம்பவிக்கு மட்டும் ஈகார பதம் டிஃபரண்டா வந்திருக்கு. சாம்பவ்யாஹா, சாம்பவ்யாஹா, சாம்பவ்யாஹா இப்படிதான் போடணும். சாம்பவ்யாஹா மாதா சாரதா, ஹிதாயாஹா மாதா கௌசல்யா. சாம்பவ்யாஹா மட்டும் மாறும், ஏன்னா இது ஈகாராந்த ஸ்திரீலிங்க பதம். இதற்கு சஷ்டி விபக்தி எழுதும் போது நத்யாஹான்ற மாதிரி சாம்பவ்யாஹா அப்படி வரணும். ஓகேவா? கௌசல்யா யாதன பதுவும் அதுதான் நான் எழுதியிருக்கேன். யாவா இது? யாதான். யாதன். ஓகே. ஆமா, கௌசல்யாயாஹா. மீதி எல்லாமே ஈஸி தான். இங்க சுதாயாஹா, ரோஹிதாயாஹா, உதயாயாஹா, சாம்பவிக்கு மட்டும் சாம்பவ்யாஹா, ஹிதாயாஹா மாதா கௌசல்யா. எல்லாரும் எழுதினீங்களா? பாஸ்டா எழுதுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நல்லா வரும். சோ எல்லாரும் எழுதுங்க. அதுக்கு பாருங்க, இதே மாதிரி குந்தி வந்திருக்கு. இது எல்லாமே ஈகாராந்த பதம். இது எல்லாத்துக்குமே குந்தியாஹா பதி பாண்டுராஜக, தேவக்கியாஹா எப்படி எழுதணும் நான் இங்க எழுதி காமிச்சிடறேன். அதுக்கெல்லாம் சோ நீங்க மீதி இருக்கிறத ஃபில் பண்ணிட்டு வாங்க வீட்டுல. ஏவம் அந்நிய வாக்கியானி லிக்கத்து, நான் எழுதுறேன் பாருங்க. தேவக்கியஹ, தேவக்கியாஹ பார்வத்யாஹ தமயந்த்யாஹ பதிஹி கன்னிக்யாஹ, சாரி கன்னக்யாஹ பதிஹி கோவலஹ. இதே வந்து இது ஈஸியா வந்துரும். பாண்டுராஜஸ்ய பத்னி குந்தி,
வசுதேவஸ்ய இது என்ன பாத்தீங்கன்னா இது புல்லிங்கம், இங்க இருக்கிறது ஸ்திரீலிங்கம். நல்லா யோசிச்சு எழுதணும். இங்க புல்லிங்கத்துக்கு வரும்போதுதான் யாகா, ஸ்திரீரங்கத்துல இஸ்ய, பாண்டுராஜஸ்ய பத்னி குந்தி, வசுதேவஸ்ய பத்னி தேவகி, சிவஸ்ய பத்னி பார்வதி, நலஸ்ய பத்னி தமயந்தி, கோவலஸ்ய பத்னி கண்ணகி. இங்க ரொம்ப ஈஸி, இது நீங்க ஈஸியா எழுதிடலாம். இதையும் நான் எழுதி போடுறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா வராம இருக்கிறதுக்காக. வசுதேவஸ்ய, சிவஸ்ய, நலஸ்ய, கோவலஸ்ய. ஓகேவா? இத மட்டும் எழுதிட்டு வீட்ல ஃபில் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? நலஸ்ய, கோவலஸ்ய, வசுதேவஸ்ய. இது இனிமேல் சங்கிராகிய விஷயாக தான், இது நீங்க வீட்லயே படிச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இது துளசியோட சரள ஸ்லோகம். துளசியாம், துளசியில், சகலா தேவா வசந்தி சததம் யதஹ, அதாவது துளசியில எல்லா தேவதைகளும் எப்பொழுதும் இருப்பார்களாம். அத்தக எதனால் துளசியில எல்லா தேவர்களும் இருப்பாங்கன்னா, அத்தக தாம் அர்ச்சையேத்து லோகே சர்வானு தேவானு சம் அர்ச்சயன். அந்த ஒரு துளசிய நீங்க சேவிச்சீங்கன்னா எல்லா தேவதைகளையும் அர்ச்சனை பண்ணதுக்கு சமமாகும். துளசியாம் சகலா தேவா வசந்தி சததம், சததம்னா ஆல்வேஸ், எப்பொழுதும் துளசியில எல்லா தேவதைகளும் வசிக்கிறார்கள். அதனால அத்தக தாம் அர்ச்சையே, அந்த துளசிய அர்ச்சனை பண்ணீங்கன்னா சர்வானு தேவானு லோகே சமர்ச்சயனு, எல்லா தேவதைகளையும் நீங்க உலகத்துல அர்ச்சனை பண்ணதுக்கு சமமாகும், ஓகேவா? சோ இது இதோட முடியுது. நம்ம இப்ப அந்த ஒர்க் ஷீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? அத ஷேர் பண்றேன்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு அந்த 3rd ஒர்க் ஷீட் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? ஸ்டார்ட், எல்லாரும் ஸ்டார்ட். இப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இது எப்படி பண்ணணும்ன்றது மட்டும் தான் நான் சொல்ல போறேன். உங்க எல்லாருக்கும் தெரியுதாப்பா? எல்லாருக்கும் தெரியுதா? ஆமா, வீட்ல பண்ணணும். ரைட் த மீனிங் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ். 3rd லெசன் தான் ஃபுல்லாவே கொடுத்திருக்கேன், அதனால நீங்க யாருமே குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேவா? சூக்திஹி ஷீலம் சர்வத்ர வைதனம், அதாவது நல்லொழுக்கமே எல்லா காலத்துக்கும் செல்வமாகும். இத நீங்க இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கங்க. கன்வெர்ட் த ஃபாலோயிங் இன் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். வெறும் நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ண போறேன், நீங்க தான் வீட்ல பண்ண போறீங்க. பாலக பலம் காததி, காததின்றது பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல காதிஷ்யதி. ஆனயதி, சஹ பலம் ஆனயதி, ஆனேஷ்யதி, ஆனேஷ்யதி. அதே மாதிரி பிபதி பாஸ்யதி, வானராக ஜலம் பிபந்தி, பிபந்தி இது பகுவச்சனம், பாஸ்யந்தி. வததி, வதிஷ்யதி. காதாமஹ, காதிஷ்யாமஹ, உத்தம புருஷ பகுவச்சனம். சோ யாரும் எழுத வேணாம், சொல்றத கவனிங்க, யாருமே எழுதாதீங்க. ரைட் த ஃபாலோயிங் இன் ஃபியூச்சர் டென்ஸ் டு பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, இத ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மாத்தி எழுதணும். பிரசன்ட் டென்ஸ் டு ஃபியூச்சர் டென்ஸ், நான் ஃபியூச்சர் டென்ஸ் டு பிரசன்ட் டென்ஸ் கொடுத்துட்டேன், அதை மாத்திக்கோங்க. ஆமாமா, ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் மாத்தி மாத்தி கொடுத்திருக்கேன், எது எதுல இருக்கோ அதுல மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் பிதா பூஜாம் கரோதி கரிஷ்யதி, பத்னி ரங்கவல்லிம் லேகிஷ்யதி லிகதி, புத்திரஹ ஸ்லோகம் வதிஷ்யதி வததி, தேவிம் ஸ்தாபயிஷ்யாமி அஹம் தேவிம் ஸ்தாபயாமி, மாதா புஷ்பானி ஆனேஷ்யதி ஆனயதி. அதுக்கப்புறம் ரைட் ஃபியூச்சர் டென்ஸ் வெர்ப் ஃபார் தி ஃபாலோயிங்க்கு ஃபியூச்சர் டென்ஸ் எழுதுங்க. பிபதி பாஸ்யதி, கச்சதி கமிஷ்யதி,
பஷ்யதி, திரக்ஷ்யதி. எல்லாமே புக்ல இருக்கு, எல்லாமே அடுத்தடுத்த பேஜ்ல இருக்கிறத அப்படியே கொடுத்திருக்கேன். இதுல வந்து fill in the appropriate example. கமிஷ்யதி, கமிஷ்யந்தி எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். கமிஷ்யாமி, கமிஷ்யாமஹ, இது யாமஹ இங்க கடைசியா. ஓகேவா? சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. இதே மாதிரி பட்டிஷ்யதி, பட்டிஷ்யந்தி, பட்டிஷ்யாமி, பட்டிஷ்யாமஹ. பதிஷ்யாமின்றதுனால பதிஷ்யதி, பதிஷ்யந்தி, பதிஷ்யாமி, பதிஷ்யாமிஹ, யாமஹ. கிரீடிஷ்யந்தி, கிரீடிஷ்யாமி, கிரீடிஷ்யாமஹ. வதிஷ்யதி, வதிஷ்யந்தி, வதிஷ்யாமி, வதிஷ்யாமஹ. ஆனேஷ்யதி, ஆனேஷ்யந்தி, ஆனேஷ்யாமி, ஆனேஷ்யாமஹ. பாஸ்யதி, பாஸ்யந்தி, பாஸ்யாமி, பாஸ்யாமஹ. ஞாஸ்யதி, ஞாஸ்யந்தி, ஞாஸ்யாமி, ஞாஸ்யாமஹ. ரொம்ப சிம்பிள். பவிஷ்யத் கால ரூபைஹி பஷ்யது. சோ இது எல்லாமே பவிஷ்யத் காலத்துல நீங்க பூரயத்து எழுதுங்க, ஃபில் பண்ணுங்க. பூரயத்துனா fill in. இப்ப காதுன்னு கொடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன எழுதுவீங்க? காதிஷ்யதி. கஜஹன் கொடுக்கிறது, பா கொடுத்திருக்காங்க தாத்து, பாஸ்யதி. கைனா காயதி தாத்து. சோ பகின்யஹ பகுவச்சனத்துல கொடுத்திருக்காங்க, அப்ப இங்கேயும் காயன், காஸ்யந்தி, காஸ்யந்தி. சோ ஒண்ணுமே டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே புக்ல இருக்கு. ஓகேவா? சோ புக்ல இருக்கிறத தான் நான் கொடுத்திருக்கேன், அதனால ஈஸியா எழுதலாம். காஸ்யந்தி, இது இந்த இடம் காஸ்யந்தி. தரதி, தரிஷ்யதி. அகம்ன்றதுனால தரிஷ்யாமி வரும். நல்லா நோட் பண்ணுங்க, இங்க அகம் கொடுத்திருக்கு, தரிஷ்யாமி. அகம் தீபாவளி தினே பூஜா கரிஷ்யாமி. அகம் வந்திருக்கு, அதனால கரிஷ்யாமி போடணும். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? அடுத்தது ரைட் த மீனிங் ஃபார் தி ஃபாலோயிங். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுப்ரபாதம்னா குட் மார்னிங், சுமத்தியானஹனா ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். சுபஷாயம்னா குட் ஈவினிங், ஸ்வாகதம்னா வெல்கம், சிந்தாமாஸ்துனா டோன்ட் வரி, தன்யவாதஹ அப்படின்னா தேங்க்யூ, ராம் ராம் அப்படின்றதுக்கு வந்து சென்று வருகிறேன், கோயிங், நான் போறேன் அர்த்தம். பரீட்சாயை சுபகாமனாக அப்படின்னா பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். பரீட்சாயை வந்திருக்கு. இப்ப மேக் 10 sentences யூசிங், பாருங்க, மேக் 10 sentences யூசிங் த ஃபாலோயிங் ஹெல்பிங் வேர்ட்ஸ். ஆமா, இப்ப பாருங்க, மம புஸ்தகம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு மம லேகனி, தஸ்ய லேகனி, ஏஷா அம்பா, அது மாதிரி எழுதலாம் நீங்க. ஓகேவா? பேட்டிகான்னு கொடுத்திருக்கான், ஏஷா பேட்டிகா. கஸ்ய லேகனி, தஸ்யாஹா பேட்டிகா, அவளுடைய. தஸ்யாகான்றது ஸ்திரீலிங்க பதம், ஸ்திரீலிங்க பதத்துக்கு ஸ்திரீலிங்க பதத்தை தான் ஆட் பண்ணணும். சோ தஸ்யாஹா பேட்டிகா. சீதா, சீதான்னு கொடுத்திருக்கு, ஏஷா சீதா. ஜனகஹ, மம ஜனகஹ. கிரகம், நான் வந்து சீதா கின் கின் கரோதி சொல்லமா? நீங்க கொடுத்திருக்க வேர்ட்ஸ வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணா போதும். அதான் சீதா கின் கரோதி, அதை வச்சு மேக்கிங். இங்க நான் என்ன கொடுக்கலையே, நான் இங்க எல்லாமே கொடுத்திருக்கேன். என்னன்னா நீங்க அது கூட நல்லா இருக்கு, அந்த வேர்ட் பண்ணலாம். நான் வெறும் கொடுத்திருக்கேன்னா சிம்பிள் சென்டென்ஸ், ஏஷா சீதா, அவ்வளவுதான். இவள் சீதா, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இந்த காம்பினேஷன் இருக்க வேர்ட்ஸ் வச்சுதான். அதே மாதிரி சின்னதா உங்களுக்கு தெரியும், ஈஸியா வரும். கிரகம் வந்திருக்கு, மம கிரகம், என்னுடைய வீடு. புஸ்தகம், மம புஸ்தகம். கஸ்ய புஸ்தகம், யாருடைய புஸ்தகம். தூரவாணி, தூரவாணின்றது ஸ்ரீலிங்க பதம். அப்ப வந்து என்ன எழுதுவீங்க? தஸ்யாஹா தூரவாணி, கஸ்யாஹா தூரவாணி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 10 சென்டென்ஸ் வந்துடுது. சோ ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் வித் ஆம் ந. நான் கொஸ்டின் கேட்பேன், நோ, எஸ் ஆர் நோ வச்சு சொல்லணும். பவத்யாஹ கிரகம் வா, ஆம் மம கிரகம், ஆம் மம கிரகம். பவதஹ பேட்டிகா வா, ந மம பேட்டிகா ந. பவத்யாஹ பாஞ்சாலிகா வா, பாஞ்சாலிகா ஸ்திரீலிங்க பதம், அதனால கொஸ்டினும் பவத்யாஹான்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பவத்தியோட பகுவச்சனம் தான் பவத்யாஹா. பவத்யாஹா பாஞ்சாலிகாவா, ஆம் மம பாஞ்சாலிகா. பவதஹ மார்ஜனி வா, ஆம் மம மார்ஜனி. ந மம மார்ஜனி ந. எப்படி வேணா எழுதலாம்.
பவதஹ கரகட்டி வா மம கரகட்டி. ஓகேவா? இது எல்லாமே புக்ல இருக்கு, இதுல டவுட்ஸ் வேண்டாம். நீங்க புக்க திறந்து பாத்தீங்கன்னாலே இங்க பேஜ் நம்பர் 59ல இருக்கு. அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கேன். நான் இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், மாத்திக்கோங்க. பவத்யாக கரகட்டிவான் கொஸ்டினை மாத்திக்கோங்க. எல்லாரும் கொஸ்டினை இந்த இடத்துல மாத்திக்கோங்க. ஏன்னா இது ஸ்திரீலிங்க பதம், ஆனா நான் புல்லிங்க பதத்துல கொஸ்டின் எழுதிட்டேன். சோ இந்த இடத்துல மட்டும் இப்படி மாத்திக்கோங்க, பவத்யாக. ஓகேவா? பவத்யாக கரகட்டிவா. ஏன்னா கரகட்டின்றது ஸ்திரீலிங்க பதம். சோ அந்த கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டினும் ஸ்திரீலிங்க பதத்துலதான் வரணும். அதனால பவத்யாக கரகட்டிவான் வரணும். ஓகேவா? மார்ஜனின்றது புல்லிங்க பதம், அதனால பவத்தக மார்ஜனிவா மம மார்ஜனி. ஓகேவா? அடுத்தது ரைட் கரெக்ட் நம்பர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். சதம்னா 100, த்விசஹஸ்ரம்னா 2000, அஷ்டசதம்னா 800, சஹஸ்ரம்னா 1000, அயுதம்னா 10,000, கோட்டினா crores. எல்லாமே அடுத்தடுத்த பேஜ்ல இருக்கு கொஸ்டின்ஸ். நீங்க அந்த தேர்ட் லெசனை ஓபன் பண்ணி ஓபன் புக் டெஸ்டா கூட இத பண்ணலாம். ஓகேவா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ரைட் கரெக்ட் டைம் 4:30. எக்ஸாம்பிள் 6:15 சபாத ஷட்டுவாதனம், 4:30 சார்த சதுர்வாதனம், 2:15 சபாத த்விவாதனம், 8 அடிக்க 15 மினிட்ஸ் கம்மினா பாதோன அஷ்டவாதனம், அப்புறம் சார்த ஏகாதசவாதனம். ஓகேவா? ரைட் த மீனிங் ஃபார் தி ஃபாலோயிங் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ். அம்ப தந்தகூர்ச்சக குத்ர அஸ்தி. அம்மா டூத் பிரஷ் எங்க இருக்கு? தந்த பேனகம் அத்ர நாஸ்தி தத்ர பஷ்யது. தந்த பேனகம்னா டூத் பேஸ்ட், டூத் பேஸ்ட் அத்ர நாஸ்தி. அத்ரனா இங்கு இல்லை, தத்ர அங்கு பார். அஸ்து அம்ப அகம் சர்வம் ஏகத்திர ஸ்தாபயாமி. அம்மா ஓகே, நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறேம்மா. பவத்யாக வஸ்திரம் வா தத்ர தத் அத்ர அஸ்தி. உன்னுடைய வஸ்திரமா அது இங்க இருக்கு. தத்ர அஸ்தி அங்க இருக்கு. சர்வத்ர அஸ்தி எல்லா இடத்துலயும் உன் வஸ்திரம் இருக்கு. ஸ்வச்சம் கிரகம் ஸ்வஸ்தம் கிரகம். கிளீன் ஹவுஸ் இஸ் an healthy house. Write few words about Samskrita in daily life. அன்றாட வாழ்வில் சம்ஸ்கிருதத்தை பத்தி எழுதணும். அதுவும் கடைசியில இருக்கு, அத பத்தி நீங்க எழுதணும். ஓகேவா? ஓகேவா? சோ எப்படி இருந்தது கொஸ்டின்?